உங்களுடைய லைஃப்லயும் சரி, என்னோட லைஃப்லயும் சரி, இது பாக்குற எல்லாரோட லைஃப்லயும் கண்டிப்பா நம்ம எல்லாரும் இந்த ஒரு பீப்புள பார்க்காம வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க கேக்குறீங்களா யாரு அது அப்படின்னு? நம்பிக்கை துரோகி. நம்பிக்கை துரோகிக்கு நல்லது சொல்ல போறீங்களா, நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்ல போறீங்கன்னா, ஆமா, நான் நம்பிக்கை துரோகிய எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்னு நான் சொல்ல போறேன். நீங்க இப்பவுமே மைண்ட்ல நினைச்சிருப்பீங்க, அவங்க நம்மளுக்கு கெட்டது தானே செஞ்சுட்டு போனாங்க, எவ்வளவோ நம்பிக்கையா நம்ம இருந்தோம், அவங்களுக்கு நம்மளுக்கு கஷ்டம் தானே படுத்திட்டு போயிருக்காங்க, அவங்கள நல்லது செய்ய சொல்றீங்களே, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்ல நினைச்சீங்கன்னா, நீங்க தான் அந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்மளுடைய சேனல்ல ஜீசஸ் மோட்டிவேஷன் சம்பந்தமா நம்மளுடைய லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது ரிலேட்டடான வீடியோ வரும். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பீப்புளை நான் சொல்றேன், சரிங்களா? நம்பிக்கை துரோகிய நான் நர்சிங் பண்ணிட்டு இருக்கும் போச்சும் எனக்கு ஒரு பேஷண்ட் ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. ஒரு 6 years இருக்கும் அவங்க கூட இன்னமும் அவங்க டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அவங்க லைஃப்ல நடந்ததை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவங்க ஒரு பொண்ணு, சரிங்களா? பொண்ணு ஒரு ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்ட்லியா தான் ஃபர்ஸ்ட் பேசுவோம் எடுப்போம். அப்படி பேசி இது பண்ணும் போச்சும் அவங்க கஷ்டத்துல என்னோட ஃப்ரெண்டுகிட்ட நகை கேக்குறாங்க. ஒரு அவசரம், எனக்கு நீ கொஞ்சம் உதவு, நான் உனக்கு பிறகு நான் இது பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ஃப்ரெண்டு, பேஷண்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க, சரி நீ கஷ்டப்படுறாள், நம்பிக்கையான ஆளு, நம்ம நம்பிக்கையாதான் இது பண்ணுவோம், பழகுவோம், பேசுவோம், ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஆனா அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க, சரிங்களா? இவங்க ஒரு நகைய குடுக்குறாங்க, அடகு வச்சுட்டு குடு, பணத்தை நீ யூஸ் பண்ணிக்க, நீ உன்னால எப்ப முடியுமோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அப்ப தான். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்கு, ஒரு ஆம்பளை பையன், ஒரு பொண்ணு. ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்க கொடுத்தது தெரியுமானா கிடையவே செய்யாது. கொஞ்ச நாள் போகுது, பணத்தை திரும்ப கேக்குறாங்க, பணத்தை தா, இல்ல என்னோட நகையை திரும்பித்தா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இது ஆப்போசிட்ல இருக்கிற ஆள் என்ன கேக்குதுன்னா, நீ எனக்கு நகை தந்தது என்ன அத்தாச்சி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இதே மாதிரி நிறைய பேரோட லைஃப்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு ஊருக்கு வராங்க, அவங்க ஹஸ்பண்ட சொல்றாங்க, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்குள்ள அவ்வளவு சண்டை வருது. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அக்காவை அடின்னு அடிக்கிறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, நகை இல்லாம நீ வராத இது பண்றாங்க, திட்டுறாங்க, அசிங்கமாலாம் திட்டுறாங்க. இந்த அக்கா ஃபீல் பண்ணி என்கிட்ட ஒருக்கா சொல்லும் போச்சும் நான் என்ன சொன்னேன்னா, அக்கா ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம நம்பிக்கையா உண்மையா தான் நம்ம ஹெல்ப் பண்ணோம், அவங்களுக்குள்ள துரோகி அவங்க நம்ம ஏமாத்தணும் அப்படின்னு வந்திருக்காங்க. நீங்க கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணுங்க, ஆனா அவங்கள வச்சு நீங்க சபிக்காதுங்க, நான் எனக்கு இப்படி பண்ணிட்டேன், நாசமா போயிருவா, நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு நீங்க ஒருக்காவும் சபிக்க கூடாது. நீங்க கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்க உங்களை எதை வச்சு ஏமாத்தினாங்களோ அதே இது அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ நீங்க எல்லாம் கேட்கலாம், நம்மள ஏமாத்துறவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்க நல்ல வசதியா இருக்காங்க, நல்லதா இருக்காங்க, நம்ம கஷ்டப்படுறோம், ஏமாந்து இருக்கோம் தெரியுமா, அவங்கதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், மன கஷ்டமா இருக்குது, யார நம்புறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்றேன், சரிங்களா? ஆதியாகமம் 50:21. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். யாருன்னு பாக்குறீங்களா? யோசேப்பு. அவங்களோட சகோதரர் எல்லாரும் இவர் முன்னாடி, யோசேப்பு முன்னாடி இருக்கும் போச்சும் யோசேப்பு என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்னோட சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யோசேப்பு என்ன செய்யறாங்கன்னா இது பண்றாங்க, அவங்க சகோதரர்கள் தான் என்ன செய்யறாங்க, காசுக்கு ஆசைப்பட்டு வித்துடுறாங்க, துரோகம் பண்றாங்க. யோசேப்பு எவ்வளவு உண்மையா இருந்திருப்பான், என்னோட அண்ணன் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு இதா இருந்திருப்பான். ஆனா அவங்க குடும்பத்துல உள்ள சகோதரர்கள் என்ன பண்றாங்க, யோசேப்ப நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. ஆனா யோசேப்பு என்ன சொல்றாரு,
கவலைப்படாதுங்க, நான் உங்களையும் உங்க குடும்பத்தையும் வந்து நான் பராமரிப்பேன், உங்க குழந்தையும் வந்து நான் பராமரிப்பேன் அப்படின்னு ஆறுதலான வார்த்தை சொல்றாரு. நமக்கு துரோகம் பண்ணவங்களால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? மன அழுத்தம் ஏற்படும், மன கஷ்டம் ஏற்படும், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. சிலவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல கொலை இதுக்கு போறாங்க. செத்துறணும், எடுத்துறணும், நான் இருக்கவே வேண்டாம், நான் இதுக்கு ஏன் இது பண்ணணும், நான் எவ்வளவு நம்பினேனே, எடுத்தேனே, என்னை வந்து ஏமாத்திட்டான், இந்த பேரு வெளியில போச்சுன்னா அந்த இதனால எனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? சாகுறது கூட துணிறாங்க. சிலவங்க எப்படி இருக்காங்க? இவன் வந்து என்ன ஏமாத்திட்டான், நான் கண்டிப்பா இவனுக்கு பள்ளிக்கு பள்ளி வாங்காம விட்டவே மாட்டேன், இவனை எப்படியாவது கொன்றுவேன், தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க. நிறைய பேர் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்மான்னு ஒண்ணு இருக்குது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கஷ்டத்துல வந்து நம்ம வந்து இது பண்றோம்னா அத வந்து என்னது, கர்மா இஸ் பூமர் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை ஏமாத்தினவங்க வந்து நம்ம அவ்வளவுக்குள்ள முட்டாள் கிடையாது ஏமாறுற அளவுக்கு. நம்ம வந்து நம்பிக்கையா இருந்துட்டோம், இன்னசென்டா இருந்துட்டோம், அதுதான் உண்மை. நம்மளை ஏமாத்தினாங்கல்ல அவங்க வந்து அது நம்மளை எப்படி ஏமாத்தினாங்களோ அதே வழியில வேற ஒருத்தவங்க வந்து அவங்கள ஏமாத்துவாங்க. அதுதான் உண்மை. எதிரிய கூட நேருக்கு நேரா மோதி வந்து என்ன செஞ்சிடலாம், ஃபைட் பண்ணிடலாம். ஆனா அந்த துரோகி வந்து என்ன செய்யறான், நம்ம முதுகுலதான் பின்னாடி வந்து குத்துறான், அப்படிதானே? அப்போ அவனை என்ன செய்யணும், நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்மளோட நல்ல குணம் என்னது? நல்லது செய்யணும், நம்ம வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளோட உண்மையான குணம். நம்ம வந்து ஏசப்பாவோட பிள்ளைகனால நம்மளுக்கு நல்லது செய்யணுங்கிற குணம் இருக்கு. அதே வந்து தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் சொல்லணும். அதனாலதான் துரோகி, நம்பிக்கை துரோகி. நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு அவன் தெரிஞ்சா அவன் வந்து நம்ம ஏமாத்திருப்பானா? கிடையாது. அவனுடைய குணமே என்னது? நம்பிக்கை துரோகம் பண்றது. இதுக்கு முன்னாடி நீங்க அவனோட லைஃப போய் பாருங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தானா, கண்டிப்பா யாரையாவது ஒருத்தரை ஏமாத்திதான் செஞ்சிருப்பான். ஏன்னா அவனோட குணமே என்னது? ஏமாத்துற குணம், திருடுற குணம். அப்படிப்பட்ட குணம் அவன்கிட்ட எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட குணம் இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவன் திருந்தி வாரான்னு நினைச்சுங்களா, நம்ம வந்து என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிடணும். இவன் இப்படிப்பட்டவன் தான், இந்த அடி போதும், இல்ல இன்னும் கொஞ்சம் அவன் தான் மன்னிப்பு கேட்டுட்டானே, எடுத்துட்டானே, நல்லா திருந்திதான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்க வந்தீங்கன்னு நினைச்சுங்களா, அவனை திருத்திடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு நினைச்சுங்களா, நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. உங்களுடைய நல்ல குணத்தை வந்து துரோகிக்காண்டி வேஸ்ட் பண்ணிடாதுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ மூலமா. இந்த நம்பிக்கை துரோகி வந்து யாரு? பிசாசு. பிசாசானவன் பிசாசுனால்தான் என்ன ஆவான்? அழிவை சந்திப்பான். இன்னொரு வசனம் பார்த்துருவோம். லூக்கா 6:35. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. யாரு நன்மை செய்யறாரு? ஏசப்பா வந்து நன்மை செய்யறாரு. நீங்க கேட்கலாம், ஏசப்பாக்கு தான் எல்லாமே தெரியுமே, அவன் வந்து துரோகி, நம்பிக்கை துரோகி, எனக்கு ஏசப்பா கண்டிப்பா தெரியுமே, அவர் ஏன் எனக்கு முன்னாடியே இது பண்ணலன்னா, நம்ம வீட்டுல நம்ம அம்மா சொல்றோம், நம்ம வந்து சொல்றோம், ஏமா இப்படி ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காமா என்னோட லைஃப்ல, இப்படி நல்ல பையமா அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் நாட்கள் போவோம், அம்மா வந்து அப்பவுமே ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பாங்க, டே தம்பி இல்லன்னா தங்கச்சி கொஞ்சம் கவனமா இருடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து ஏமா எது யாரையுமே சந்தேகப்படாதம்மா, என்னோட ஃப்ரெண்டுமா அப்படின்னு நம்ம முழுசா நம்புவோம். அம்மா சொல்லியிருப்பாங்க, அவங்க லைஃப்ல நடந்ததுனாலதான் அம்மா சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? கேட்கவே மாட்டோம். இல்ல நான் வந்து இது பண்றேன், என்னோட ஃப்ரெண்டை நான் முழுசா நம்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொஞ்ச நாட்கள் கழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன, எம்மா இப்படி வந்து என்ன ஏமாத்திட்டாமா அப்படின்னு வந்து நம்ம திரும்பவும் அம்மாட்ட போய் சொல்லுவோம். அப்ப அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? நான் அப்பவே சொன்னேன்லா, நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. இது நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க தெரியுமா, அவங்கள வந்து நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்துல பாக்குறோம்னு நினைச்சீங்களா, நம்ம வந்து கண்டிப்பா என்ன செய்யணும்னா உதவி பண்ணணும். நம்மளோட குணம் என்னது? உதவி பண்றது, நல்லது செய்யறது, நன்மை இது பண்றதா நம்மளோட குணம். உண்மையா இருக்கிறோம், அதுதான் நம்மளோட குணம். நம்ம குணத்தை நம்ம மாத்தக்கூடாது. துரோகியா இருந்தாலும் கிண்டல் பண்ணக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. அவன் கஷ்டப்படுறானே, படட்டும் அப்படின்னு விடக்கூடாது. பாவம் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவனுக்குள்ள தேவை, அவன் என்ன கஷ்டத்துல இருக்கானோ அதுக்குள்ள இத சொல்லிட்டு அவனை வந்து விலகி வரணும். அவனோட குணம் தெரிஞ்சுட்டு அவன் என்னதான் திருந்தி வந்தாலும் அவனோட குணம் வந்து மாறாது. நம்ம என்ன செய்யணும்? நல்லது செய்யணும், ஏசப்பாக்குள்ள இப்படி போகணும்னு வழிய காட்டணும். அதுக்கு மேல அவன் வர்றது அவனோட பொறுப்பு. துரோகம் செய்தவர்களை என்ன செய்யலான்னு நீங்க இந்த வீடியோல கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. நன்மை செய்யுங்க, அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க,
சந்தோஷப்படாதுங்க, பழிக்கு பழி வாங்காதுங்க. இததான் நம்ம ஏசப்பா சொல்றாரு. அதுபடி நம்மளும் கீழ்ப்படிஞ்சு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும். உங்களுடைய கஷ்டம் எனக்கு கண்டிப்பா புரியுது. ஏன்னா அந்த வலிய நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சுட்டு தான் வந்திருப்போம். நம்பிக்கை துரோகம் தாங்க முடியாத வலிதான். ஒவ்வொரு நாளும் நம்ம மன்னிச்சிடணும். சரி, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அதுக்குன்னு எல்லாரையும் சந்தேகம் படக்கூடாது. நம்மளுடைய குணம் என்னது? ஹெல்ப் பண்றது, நம்பிக்கையா இருக்குது, உண்மையா இருக்குது. நம்மளுடைய குணம் நம்ம என்னைக்குமே கைவிடாது. அதே பின்னாடிதான், முதுகுக்கு பின்னாடிதான் நம்மள குத்துறான், எடுக்கிறான், எதுனாலும் பண்றான். நம்ம கொஞ்சம் யோசிச்சு நல்ல நண்பர்கள், நல்ல ஆட்கள், நல்லவங்களை வச்சிடணும். இறப்பதை விட கொடுமையானது இதுன்னு சொல்லி லாஸ்ட்ல ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். கமெண்ட்ல லிங்க் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன், போய் பாருங்க.